ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதம் பௌர்ணமி போணுச்சு இல்லைங்களா, அன்னாபிஷேகம் அன்னைக்கு வந்து நாங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். அது எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் தாங்க ஊத்துக்கோட்டையில் இருக்க சுருட்டப்பள்ளி பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் அப்படின்ற சிவபெருமான் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அந்த கோவிலுடைய சிறப்பம்சமும் கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் சிவபெருமானுக்கு இருந்தால் எவ்வளவு சிறப்பு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம பாரத தேசத்திலேயே, அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற ஒரே கோவில், கணவன் மனைவியாக காட்சி அளிக்கிற கோவில் இந்த ஒரு கோவில் தான் நம்ம சிவபெருமானுடைய கோவில். சிவபெருமானுடைய கோவில் அப்படின்னு சொன்னாலுமே எல்லா கோவில்கள்லேயும் சிவலிங்கம் மட்டும்தானே இருக்கும். ஆனால் இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் கணவன் மனைவியாக காட்சி அளிக்கிறாங்க. அதாவது நம்ம பள்ளிக்கொண்ட ஈஸ்வரராக காட்சியளிக்கிறார் சிவபெருமான். தன்னோட மனைவியோட மடியில் வந்து படுத்து உறங்குற மாதிரி காட்சியளிக்கிறாரு. அது வந்து எப்படி படுத்து உறங்குற மாதிரி சயன கோலத்தில் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஊத்துக்கோட்டை பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் ஆலயம் வந்து சென்னையிலிருந்து சித்தூர் போகிற வழியில் சுருட்டப்பள்ளி அப்படின்ற இடத்துல வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலில் வந்து நம்ம சிவபெருமான் தன்னுடைய மனைவியோட மடியில் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலகால விஷம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் வந்து அமிர்தம் கிடைக்கிறதுக்காக பார்க்கடல்ல வாசுகின்ற பாம்பை வச்சு பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வாசுகின்ற பாம்பு வந்து விஷத்தை கக்கிடுச்சு. அந்த நேரத்துலாம் தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க, சிவபெருமான் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. இந்த மாதிரி வாசுகின்ற பாம்பு வந்து ஆலகால விஷத்தை கக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சிவபெருமான் வந்து சுந்தரர் அப்படின்ற தேவரை வந்து அனுப்பிச்சு, நீ போயிட்டு ஆலகால விஷயத்தை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்பதான் சுந்தரர் அப்படின்றவர் வந்து ஆலகால விஷயத்தை என்ன பண்றாரு, ஒரு நாகப்பழம் அளவுல வந்து விஷத்தை வந்து உருவாக்கி எடுத்துட்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுக்குறாரு. உடனே சிவபெருமான் கிட்ட இவர் சுந்தரர் என்றவர் என்ன சொல்றாரு, சுவாமி நீங்க வந்து இந்த விஷத்தை வெளியில போட்டாலும் வெளியில உள்ள மக்களுக்கு வந்து தீங்கு கிடைக்கும். இதை வந்து நீங்களே எப்படி செய்யணும்னு பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது உடனே நம்ம சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, அந்த ஆலகால விஷயத்தை வந்து உடனே அவரே விழுங்கிடுறாரு. விழுங்கின உடனே அவருக்கு வந்து மயக்க நிலை வந்துடுது. அந்த நேரத்துல தான் தன்னோட மனைவி பார்வதி தேவி என்ன பண்றாங்க, சிவபெருமானுடைய நெஞ்சு கண்டத்தை அப்படியே அழுத்தி பிடிக்கிறாங்க. அந்த விஷம் வந்து உடலுக்குள்ள இறங்காத மாதிரி. அதனாலதான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயரும் வந்துச்சான். அந்த நேரத்துல மயக்க நிலையில இருந்த போதுதான் தன்னுடைய மனைவியோட மடியில வந்து படுத்து ஓய்வெடுக்கிறது தான் நம்ம இந்த பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் ஆலயம். இந்த இடத்துல தான் சிவபெருமான் வந்து தன்னோட மனைவியோட மடியில உறங்கி ஓய்வு எடுத்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோவில்ல தான் பிரதோஷ திதியே பிறந்துதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மயக்க நிலையில வந்து இருந்தபோது எல்லாருமே, எல்லா தேவர்களும் வந்து சிவபெருமானை சுற்றி நின்னார்களாம். அப்ப வந்து குபேரன், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தேவர்கள் சுற்றி நின்று இருக்காங்க. அவர் கண் விழித்து பார்க்க வரையும். அவர் வந்து கண் விழித்து பார்த்த நேரம் தான் பிரதோஷ திதி அப்படின்னு சொல்லப்படுறோம். அவர் கண் விழித்து பார்த்த நேர நாள் வந்து சனிக்கிழமை. அதனால தான் சனிக்கிழமை வர பிரதோஷ திதியை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுறோம். இந்த கோவிலில் இன்னும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. சிறப்பு கொண்டது தான் இந்த பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலில் நம்ம சிவபெருமானுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பாக விசேஷமாக வந்து வழிபாடுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு வந்து அன்ன அலங்காரம் வந்து பக்கத்தில் இன்னொரு கருவறை இருக்குது, சிவபெருமான் லிங்கம் இருக்குது. அவருக்கு வந்து அன்னாபிஷேகம் நிறைய காய்கறிகள் போட்டு நிறைய ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சிவபெருமானுக்கு வந்து கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோமவார விரதம் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும், நம்மளுடைய கணவருடைய ஆயுள் கெட்டியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த சோமவார விரதத்தை வந்து மேற்கொண்டு கார்த்திகை மாதத்தில் நம்ம சிவபெருமானுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்கள், சிவபெருமான் கோவில்களில் வந்து நெல்லிக்கனி ரொம்ப தீபம் ஏற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் வந்து நோன்பு எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த விரதம் இருந்துட்டு இந்த கார்த்திகை பௌர்ணமி வருது இல்லைங்களா, அந்த நேரத்தில் கேதார கௌரி விரதம் எடுக்க முடியாதவங்க தவிர்த்து போயிடுது இல்லைங்களா, அவங்க வந்து இந்த சோமவார விரதம் இருந்து இந்த கார்த்திகை பௌர்ணமி வருது இல்லைங்களா, அன்னைக்கு வந்து நோன்பு எடுக்கிறவங்களும் இருப்பாங்க.
சொல்கிறாங்க. இந்த சோமவார விரதம்ன்றது நம்ம சிவபெருமானுக்கான விரதம். இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சிவபெருமான் கோவிலுக்கு போனாங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் வந்து சுற்றி வருவாங்க. அதையுமே வந்து வழக்கமாக வச்சிட்ருக்காங்க நம்ம பெண்கள். அந்த மாதிரி இந்த சோமவார விரதம் நம்ம சிவபெருமானை நினச்சி நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு சகல ஒரு செல்வமும் கிடைக்கும். எல்லா ஒரு நினைத்த காரியமும் கண்டிப்பாக ஏன்னா நம்மளை படைப்பவரும் அவரே, காப்பவரும் அவரே, எல்லாத்துக்கும் அவரே சொந்தமானவர். அதனால தான் இந்த கார்த்திகை சோமவாரத்தை வந்து நம்ம சிவபெருமானுக்கான நாள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சோமவாரம்ன்றது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வந்து பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு நெல்லிக்கனி தீபம், நெய் தீபம் வாங்கி ஏற்றிட்டு நல்லபடியாக சிவபெருமானை தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்களும் சென்னைக்கு அருகில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊத்துக்கோட்டை பள்ளிக்கொண்ட ஈஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவனோட அருளை பெற்றுக்கோங்க இந்த கார்த்திகை மாதத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பபாய்.